டீனோ வந்து பாடி பில்டிங் சீன்ல வந்துட்டு அவரோட ஃபோராமை பார்த்ததுலேருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இது மேலே கிரேஸ். நிறைய பேர் அவங்களோட பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்க்கு கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களோட பைசப்ஸ் பெருசாக இருக்கும், ஆனால் பார்த்தா ஃபோர் ஆர்ம்ஸ் சின்னதாக இருக்கும். ஃபோர் ஆர்ம்ஸ் ரொம்ப சிம்பிளான மசில்ங்க. பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கியோரேடியாலிஸ் இருக்குல்ல, இது பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் பைசப்ஸையே நல்ல பீக்காக காட்டக்கூடிய ஒரு இல்யூஷன் கொடுக்கக்கூடியது. இன்னொன்று இந்த இன்னர் ஃபோர் ஆர்ம். இந்த இன்னர் ஃபோர் ஆர்ம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் சும்மா இப்படி கையை கீழே விட்டுருக்கும் போது உங்களோட ஃபோர் ஆர்ம் சூப்பராக தெரியும். ஸோ இந்த எல்லா மசிலையும் நல்லா ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னா பெரிய பைசப்ஸ் வச்சுட்டு குச்சி ஃபோர் ஆர்ம்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். அதே சமயம் உங்களோட கிரிப் ஸ்ட்ரெங்க், வயசானா நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா இடுப்பு முட்டி தேய்மானம், இன்னொன்று கிரிப் பண்றதோட சக்தி குறையுது. ஸோ இந்த கிரிப் ஸ்ட்ரெங்த்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு இருந்தாலே உங்களோட ஓல்ட் ஏஜ் பல பிரச்சனைகளை தடுக்கலாம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. சில்வஸ்டர் ஸ்டலோன்லாம் பார்த்தீங்கன்னா 70 வயசுல இப்படி ஷர்ட்டை மடிச்சு விட்டு நின்னார்னா ஒரு ஃபோர் ஆர்ம்ஸ் மட்டும் தனியாக நிற்கும். ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஃபோர் ஆர்ம் டே பண்ணக்கூடிய ஒர்க் அவுட். சரி, ஃபோர் ஆர்ம் நீங்க எப்போ பண்ணுவீங்க அப்படின்னா, நான் என்னோட பைசப்ஸ் ட்ரைனிங்க்கு அப்புறமா ஃபோர் ஆர்ம்க்கு தனியாக ஒரு 20 நிமிஷம் ஒதுக்கி வச்சுருவேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை டம்பிள் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் டம்பிளை நார்மலாக சென்டரில் பிடிச்சிருக்கேன், முன் வாக்கில் சாய்க்கிறேன், அதுக்கப்புறமா அதை பின் வாக்கில் சாய்க்கிறேன். ஆசிலேட் ஃப்ரண்ட், ஆசிலேட் பேக், ஆசிலேட் ஃப்ரண்ட், ஆசிலேட் பேக். இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது கொஞ்சம் கூர்மையாக என்னோட பிரேக்கியோரேடியாலிஸ் மசிலை பார்த்தீங்கன்னா இந்த மசில் மட்டும் தனியாக வேலை செய்யுது. இந்த மசில் தனியாக வேலை செய்யும்போது உங்களோட பைசப்ஸ் வந்து மடக்கி காட்டும்போது இந்த மசில் பெருசாக இருந்துச்சுன்னா உங்கள் பைசப்ஸோட டெப்த்தை இம்ப்ரூவ் பண்ண போகுது. அண்ட் நீங்கள் சாதாரணமாக நிற்கும்போது இந்த மசில் தனியாக இருந்துச்சு அப்படின்னா செம கெத்தாக இருக்கும். 3லேருந்து 4 செட்டு அரௌண்ட் 10 to 12 ரெப் ரேஞ்ச் பண்ணுங்க. உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து 17.5 பவுண்ட்ஸில் காமிச்சேன். அதே நான் யூஸ்வலாக என்ன வெயிட்டில் செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பவுண்ட்ஸில் என்னோட ஒர்க்கிங் செட்ஸ் இருக்கும். ஸோ பொறுமையாக அப்படி ஆசிலேஷன், பொறுமையாக ஃபுல் ஆசிலேஷன். இது 10 ரெப்ஸ் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என்னோட ஃபோர் ஆர்ம்ஸ் அப்படியே வந்து தீயில வச்சு வாட்டின மாதிரி ஃப்ரைடாக ஃபீல் பண்ணும். ரெண்டாவதாக நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் ரிவர்ஸ் ரிஸ்டிகல்ஸ். நான் இந்த பிரேக்கியோரேடியாலிஸை வந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோட கண்டினியூவேஷனாக உங்களோட ரிஸ்ட்டை இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற இந்த மசில்ஸ் எல்லாமும் ரொம்ப தெளிவாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ சிங்கிள் டம்பிள்லையும் பண்ணலாம், இல்லை டபுள் டம்பிள்லையும் பண்ணலாம், இல்லை உங்கள் ஜிம்மில் ஃபோர் ஆர்ம் மிஷின் இருந்துச்சுன்னா அதுலேயும் பண்ணலாம். நம்ம இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் அ செகண்ட் எக்ஸசைஸ் 3லேருந்து 4 செட்டு 15 ரெப் ரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு வெயிட்டை எடுத்துட்டு ஃபுல்லி டவுன் அண்ட் ஃபுல் கான்ட்ராக்ஷன். இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெவியாக போகிறேன் அப்படின்னு ஆர்வ கோளாறுல ஹேண்டில் பண்ண முடியாத வெயிட்டை எடுக்காதீங்க, ரிஸ்ட் இன்ஜூர் ஆகிறதுக்கான சான்சஸ். எக்ஸசைஸ் நம்பர் 3. ஸோ உங்களோட டம்பிள்ஸை யூஸ்வலாக உங்களோட பைசப்ஸ் கிரிப் மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஃபுல்லி டவுன். பார்த்தீங்கன்னா என்னோட இன்னர் ஃபோர் ஆர்ம்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகுது. அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்குவீஸ் த ஃபோர் ஆர்ம், ஸ்ட்ரெச், ஸ்குவீஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கே பிளட் ஃப்ளோ ஜாஸ்தியாகும்போது அங்கே மசில் பில்ட் ஆச்சுன்னா வெயின்ஸ் அங்கே பில்ட் ஆக போகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க, வெயின்ஸுக்குன்னு தனி எக்ஸசைஸோ சப்ளிமெண்ட்டோ கிடையாது. ஆர்ஜினைன்லாம் எடுத்தால் வெயின்ஸுக்கு நல்ல ஃப்ளோ கிடைக்குது. ஆனால் அந்த வெயின்ஸ் பெருசாகணும் அப்படின்னா உங்கள் மசில்ஸுக்கு பிளட் சப்ளை பண்ணுறதுக்காக வெயின்ஸ் இருக்குது. அந்த மசில்ஸ் பெருசாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வெயின்ஸும் பெருசாகும். ஸோ உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸ் பெருசாச்சுன்னா உங்கள் ஃபோர் ஆர்ம்ஸில் நிறையா வெயின்ஸ் கொச்சான்னு மண்புழு மாதிரி கூட வரும். இந்த எக்ஸசைஸ் 3 to 4 செட்ஸ் 10 to 15 ரெப்ஸ். இது உங்களோட ரிவர்ஸ் ரிஸ்ட் கர்லோட டபுள் த அமௌண்ட் வெயிட் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதுலேயும் காஷன், ஹேண்டில் பண்ணக்கூடிய வெயிட் எடுங்க, தாங்க முடியாத வெயிட் எடுத்துட்டு இன்ஜூர் பண்ணிக்காதீங்க. 3 எக்ஸசைஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 4வது அண்ட் 5வது எக்ஸசைஸ் ஒரு ஹெவி பேட். நான் இப்போ ஃபர்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸசைஸ் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபிங்கர் கர்ல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உங்களோட ஃபிங்கர்ஸில் கிரிப் பண்ணிவிட்டு பொறுமையாக கர்ல் பண்ணி உங்கள் இன்னர் ஃபோர் ஆர்மை ஸ்குவீஸ் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்டிங் புஷ். இது எக்ஸசைஸ் நம்பர் 4. எக்ஸசைஸ் நம்பர் 5 டம்பிள் இப்படி பிடிச்சிட்டு நின்றுட்டே இருக்கிறது. ஓகேவா, இது உங்களோட கிரிப் ஸ்ட்ரெங்த். ஸோ உங்களோட ஃபிங்கர் கர்ல்ஸ் பண்ணி உங்களோட ஃபோர் ஆர்ம்ஸை எக்ஸாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் உங்களால் டம்பிளை பிடிச்சிட்டு இருக்க முடியுது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. உங்களோட ப்ராக்ரஸ், இந்த லீனியர் ப்ராக்ரஸ் இல்லை ப்ராக்ரஸிவ் ஓவர்லோட் அப்படின்லாம் பேசுறதுல இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேலஞ்சிங் வெயிட் எடுத்துட்டு ஒரு 2 ஒர்க் அவுட் 3 ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமா உங்களோட ஹோல்டிங் டைம் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பாருங்க. இதனால என்ன உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஃபோர் ஆர்ம்ஸ் வளருது, ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்றத தவிர உங்களோட கிரிப் ஸ்ட்ரெங்த் அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். 10 reps of finger curls. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இதை பண்ணி முடித்த உடனே
உங்களோட விரல்கள்லாம் கொஞ்சம் நம்ப ஃபீல் ஆகும். அப்படியே டம்பில் வச்சிடலாமான்னு தோணும். அந்த டைமில் பிடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பொறுமையாக ஒரு 10 செகண்ட் கழிச்சு கொஞ்சம் குறு வர மாதிரி இருக்கும் உங்கள் ஃபோராமில். அடுத்தபடி ஸ்லைட்டாக உங்கள் சுண்டு விரல் சைடில் கொஞ்சம் பெயின் வரும். அப்புறம் ஃபோராம் முழுக்க கொஞ்சம் பெயின் வரும். கிரிப் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இப்போ உங்கள் கட்டை விரலை வச்சு உங்களோட விரலெல்லாம் அழுத்திக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்துட்டு உங்களோட ஃபோராம் டோட்டலாக கைவிட போகுதுன்னு தெரியும் போது சேஃபாக டம்பில் கீழே வச்சிருவோம். 2 செட்டு செய்யுங்க. எல்லா வீடியோலையும் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுற விஷயம் தான், உங்களுக்கு இந்த ஃபோராம்ஸ் ஒர்க் அவுட் நல்ல ரிசல்ட்ஸ் தரணும் அப்படின்னா உங்களோட டயட்டு ஹை ப்ரோட்டீனாக நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ரெஸ்ட் அப்படின்றது, இரவு தூக்கம் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். இந்த ஃபோராம்ஸ் வீடியோவை செஞ்சு பார்த்துட்டு இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் திருப்ப வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோ செய்யறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட நண்பர்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும். Until my next video, this is your Bigly, over and out.